Good morning, student. கடந்த வகுப்புல போயம் லைஃப்ங்கிறத பார்த்தோம். ஆசிரியரோட குறிப்புகள் மற்றும் மெமரி போயம் அதை ஃபுல்லும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய ஆன்லைன் வகுப்புல போயத்துக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர், அதாவது read the following lines from the answer and the questions that follows. போயம் லைன் கொடுத்துருவாங்க. 4 lines கொடுத்துட்டாங்கன்னா அந்த 4 lines ஒரு 3 questions அல்லது 5 questions இப்படி இருக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த லைன்ஸ்ங்கிற போயத்துல வரிகள் 4 வரி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear. அந்த 4 லைன் 3 क्वेश्चन இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கறோம். Whom does the word me refer to? Whom does the word me refer to? the me னா யாரை குறிக்குது? Answer. The word me refers to the poet. அப்ப மீங்கற இந்த போயட் உள்ள வேர்ட் யாரை குறிக்குது அப்படினா the poet-ஐ குறிக்குது. ஓகே. What kind of life does the poet want to lead? What kind of life does the poet want to lead? இதற்கு ஆன்சர் என்ன அப்படினா the poet wants. இந்த poem லைன்ல இருக்கு, क्वेश्चनல இருக்கு. The poet wants to lead அப்படிங்கறத நம்ம அப்படியே என்ன பண்றோம் கொண்டு வரோம். The poet wants to lead a joyful life. poetக்கு தேவையான வாழ்க்கை எது? மகிழ்ச்சியான joyful life with forward face and reluctant soul. அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவைப்படுகிறது? joyful life with forward face and reluctant soul. Okay, next. What should one not mourn for? What should one not mourn for? One should not mourn for the things they had lost. The things they had lost. இப்போ 3 क्वेश्चन பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த 4வது क्वेश्चना என்ன பார்க்கலாம் அப்படினா இந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட் கேட்பாங்க. ரைமிங் வேர்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னா போயத்துல கடைசி வரிகள், கடைசி வேர்ட்ஸ் ஹியர், சோல், கோல், டிஸப்பியர். அப்ப ஹியரும் டிஸப்பியரும் சேர்த்து எழுதணும், சோலும் கோலும் சேர்த்து எழுதணும். இது ரைமிங் வேர்ட். அதே அடுத்த क्वेश्चन கேட்பாங்க ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்க அப்படினா இப்ப ஹியர் ஆர் சவுண்ட்ல முடியுது, அந்த ஏ நம்ம சொல்றோம். சோல் இல் சவுண்ட்ல முடியுது, அந்த அது பி சொல்றோம். திருப்பி கோல் அது இல் சவுண்ட்ல முடியுது, அதை நம்ம என்ன பண்றோம்? பி சொல்றோம். டிஸப்பியர் அது ஆர் சவுண்ட்ல முடியுது, அத ஏ சொல்றோம். அப்ப ஏ பி பி ஏ. இது ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த 4 லைன்ஸ் பார்ப்போம். In the dim past, not holding back in fear from what the future waits, but with a cold and happy heart that pays its toll, and happy hearts that pays its toll, to youth and age and travels on with cheer, and to youth and age and travels on with cheer. In the 4 lines நம்ம क्वेश्चन பார்த்தோம் அப்படினா what does the poet mean by the pairs in the dim past என்ன மீனிங், என்ன அர்த்தம் கேக்குறாங்க. what does the poet mean by dim past அப்படினா in the dim past refers to unhappy. dim past என்ன அர்த்தம்? unhappy அர்த்தம். dim past அப்படினா unhappy or unpleasant past
past experience அப்படின்னு சொல்றோம். அப்ப dim past க்கு என்ன அர்த்தம்? unhappy அல்லது unpleasant past experience. Okay, next question, how can one travel on with chair? How can one travel on with chair? One can travel on with chair by thinking of his or her. One can travel on with chair by thinking of his or her memories of youth and old age. இதுதான் how can one travel on with chair அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம். Third question is, what does the poet not want to do in fear? What does the poet not want to do in fear? The poet does not want to hold back. Hold back his journey of life in fear. எது அவருக்கு தேவையில்லை அப்படின்னா hold back his journey of life in fear. இந்த four lines வந்து rhyming word அப்படின்னு சொன்னா fear, hold, told, chair. அப்ப fear-யும் chair-யும் சேர்த்துக்கிறோம், told-ம் சேர்த்துக்கிறோம். அப்ப இது சேர்த்துக்கிட்டோம்னா rhyming words அர்த்தம். அதே rhyming scheme அப்படின்னா fear கேஸ் வந்து ரேம் வச்சுக்கலாம், hold b, told b, chair a. அப்ப ஆர்ல முடியுது a, இல்ல முடியுது b, ஆர்ல முடியுது a. அப்ப rhyming scheme அப்படின்னா a b b a. ஓகே ஸ்டூடண்ட், இப்போ இந்த 8 லைன்ஸ் உண்டான क्वेश्चन ஆன்சர் பார்த்துட்டோம். போயம் क्वेश्चन ஆன்சர் இதை நீங்க என்ன பண்ணிட்டு வரணும், ஸ்கூல் திறக்கிற தருவாயில வந்து காப்பியில் எழுதி கொண்டு வந்து மனப்பாடம் பண்ண வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா சேஃபாக இருக்கணும். இந்த தருணத்தில் வந்து நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம், அதனால் நீங்கள் நல்லா சேஃபாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் படிப்பும் நமக்கு உங்களுக்கு முக்கியன்றதை கருத்தில் கொண்டு லைஃப் போயம்ன்றது மெமரி போயம், அதை மெமரி பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ 6 கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் 4 லைனில் ஒரு 3 கொஸ்டின்ஸும், செகண்ட் 4 லைன்ஸில் ஒரு 3 கொஸ்டின்ஸும், 6 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமும் சொல்லியிருக்கேன். மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க, நோட்டில் எழுதிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ.